என்னை நீ படத்துக்கு அனுப்பாதது எனக்கு ஒரு அதுவும் நான் அனுப்பாதுன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு உங்ககிட்ட இருக்கிறது இது கிடைக்கலன்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. படம் மூவிஸ் அவனுக்கு மூவிஸ் அதுக்கு நீ ஏதாவது ஒரு மறுபரிசீலனை பண்ணி என்னை மூவிஸ்க்கு அனுப்பிச்சே ஆகணும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் பாத்தீங்களா, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி போய் தியேட்டர்ல படம் பார்க்கணும் மட்டும் பாருங்க. நான் பழைய இர்ஃபானை பாப்பீங்க நீங்க. பிஃபோர் கல்யாணம் இர்ஃபான் எப்படி இருப்பான், வாரம் வாரம் எல்லா படம் பார்த்து போட்ட மாதிரிலாம் ஞாபகம் வீடியோ நான் பண்ண மாட்டேன். இப்பதானே நம்ம டெய்லி விளாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். திருப்பி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் அந்த மாதிரி இது. ஆனா நான் உனதான் தெரியுமே உடனே பேசிட்டு பண்ணி இப்ப பார்த்தா படத்துக்கு போனா சொல்லிட்டு பண்ணிட்டேன் உன்ட்ட. ஞாபகம் இல்ல அம்மாடி, உனக்குதான் ஞாபகம் இருக்காது. ஏன் போய் படத்துல இருக்கேன் உங்ககிட்ட மெசேஜ் பண்ணாம படத்துல இருக்கேன்றதுக்கே சண்டை வந்திருக்குது. சொல்லிட்டு படத்துக்கு போகணுமா இல்லையா சொல்லாம இல்ல, பிஃபோர் கல்யாணம் சொல்லிட்டு தான் போயிருப்பேன் நைட். ஆமா, லைக் மேபி லைக் சொல்லாம எல்லாம் போயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா படத்துக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு நீ தூங்கிடுவ. நீ என்ன பண்ண மெசேஜ் பண்ணுவ, நான் படத்துல இருப்பேன், நான் ரிப்ளை பண்ண முடியாது, ஃபோன் பண்ண முடியாது. அதுக்கு உடனே நீ கோச்சிப்ப, நைட்டு கோச்சிட்டு படுத்து தூங்கிடுவேன். மெசேஜ் பண்ணிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க கடைசியில படத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நீ மெசேஜ் பண்ணுவேன். இப்ப நான் சொல்லாம இங்க வெளியே போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நான் கால் பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு நான் எடுக்க மாட்டேன் வெளியே இருந்தேன்னா. ஓகேவா, எடுப்பேன் எப்பொழுதுமே. அன்னைக்கு ஒருத்தர் என்ன ஆயிடுச்சுன்னா, மாமா மாமி கூட வெளியே போயிருந்தேன். கால் பண்ணிட்டு நான் கட் பண்ணேன், கால் யூ பேக் இன் 10 minutes அப்படின்னு சொல்றேன். ஏன்னா நான் சொல்லாம போயிட்டேன். ஐயோ அன்னைக்கே சொல்லாம போயிட்டோமே, பெரிய பிரச்சனை சொல்லிட்டு பயந்துட்டு கால் யூ பேக் இன் 10 minutes அப்படின்னு சொல்றேன். போன் கால் இல்ல, திருப்பி 8-9 தடவை வீடியோ கால். எவ்வளவு பெரிய பிரஷர்னு யோசிச்சு பாருங்க. கால் பண்ணேன், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணேன், திரும்பி அப்புறமா எடுக்கவே மாட்டேன் கால் பண்ணிட்டே இருந்தேன். நான் கட் பண்றேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இஸ் பிஸி டூயிங் சம்திங் அந்த மாதிரி நினைச்சுப்போம். ரொம்ப டென்ஷன். நீ ஏன் சொல்லிட்டு போயிட்டா பிஸி தெரியும் எனக்கு. எதுவுமே சொல்லாம நீ எதுக்கு பிஸியா இருக்க? நான் நார்மலா தான் இருக்கேன். நான் கட் பண்ணா ஓகே, ஏதோ ஒரு இதுல பேசிட்டு இருக்கா அந்த மாதிரி இருக்கும். நான் கால் யூ பேக் இன் 10 minutes அப்படின்னு சொன்னேன். உடனே திருப்பி 5-6 தடவை வீடியோ கால், அப்புறம் 8வது வீடியோ கால். எனக்கே பொறுமை தாங்காம நான் எடுத்துட்டேன். சரி என்ன ஆயிருப்போது, நம்ம என்ன தெரியாம பண்ணிட்டோம், ஒன்னு வெளியே கூட தெரியாம ஒரு தடவை வெளியே வந்துட்டோம் சொல்லாம, இன்ஃபார்ம் பண்ணாம சொல்லிட்டு கால் எடுத்துட்டு சொல்லுங்க, எத்தனை தடவை உனக்கு கால் பண்ற, போன் எடுக்க மாட்டேற, எனக்கு எங்க இருக்க இங்கதான் பக்கத்துல லேண்ட் சொல்லாம போயிட்டியா நீனு? அப்படியா, இனிமே எங்க சொல்லவே கூடாது நீ சொல்லிட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நான் போயிட்டு பெட்ஷீட் வாங்க போனேன் எங்க வீட்டுக்கு. அன்னைக்கு ஆஃபர் போட்டிருந்தாங்க லேங்கோல் மால்ல. சரி ஓகே போயிடலாம், நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு ½ an hour டக்குன்னு கிளம்பி போனேன். சரி சொல்லிட்டு சொல்லிட்டு தான் போவேன் யூஸ்வலா. அன்னைக்கு சொல்லாம போயிட்டேன். அன்னைக்கு இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. பழகி விடுறதே இவதாங்க. அதாவது என்னன்னா, விஷயத்த சொல்லணும்ன்றா, அதாவது போனா அது மாதிரி அவசியம் சொல்லணும்னு சொல்றா. அப்புறமாட்டிக்கு சொல்லலன்னு கேட்டா அப்புறமாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு வாட்டி சரியாம சொல்லிட்டோம் அப்படின்னா, அப்புறம் பார்த்தா நிறைய வாட்டி சொல்லாம போயிருக்கா. அந்த மாதிரி நிறைய வாட்டி அங்க போயிருக்கேன். அப்புறமா எங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நாங்க 2 பேரும் பேசிப்போம். இனிமே நீங்க என்ன பண்றீங்க என்கிட்ட சொல்லாதீங்க, நான் என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க, நீங்க அப்படிதானே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சண்டை நம்ம எங்க போடுறது, அவங்கதான் போடுவாங்க. எப்பயுமே கல்யாணத்தை பண்ணவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்படிதானே இருக்கணும்னு ஆசை, அப்படியே இருந்துக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு அப்புறமா இவங்களும் ப்ளீஸ் இனிமே பண்ண மாட்டேடி அப்படிம்பாங்க.